ஓம் சாந்தி. அட்வான்ஸ் கோர்ஸின் 4வது பாடம் கல்பமரம். இந்த சித்திரம் 1960-61 சாட்சாத்காரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது உண்மையில் ஒரு தலைகீழான மரம். ஏனெனில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய பரம்பிதா பரமாத்மா சிவன் இதன் விதையாக இருக்கிறார். அவருக்கு பின் அவருடைய அருகாமையில் வரக்கூடிய ஆத்மாக்கள், பின் அடுத்தடுத்த நிலையில் வரக்கூடிய ஆத்மாக்கள் என்று பரந்தாமத்தில் வரிசையாக நிலை கொண்டிருப்பார்கள். நம்முடைய புரிதலுக்காக இந்த மரம் நேராக காட்டப்பட்டுள்ளது. இந்த சிருஷ்டியை ஒரு மரத்திற்கு ஒப்பீடாக கொண்டு இதில் உருவாகக்கூடிய முக்கியமான தர்மங்களை பற்றியும் அந்த தர்மத்தை சேர்ந்தவர்களின் விசேஷமான குணங்களை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஜோதிர்பிந்து ஆத்மாக்களின் தந்தையான பரம தந்தை சிவபெருமான் மனித உயிர்களின் தந்தையான பிரஜாபிதா பிரம்மாவின் கமல வாய் மூலமாக பேசுகிறார். நான் கல்ப மரத்தின் வடிவத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த உலகத்தின் அழியாத விதையாவேன். மரத்தின் சாராம்சம் ஒரு சாதாரண விதையில் அடங்கியுள்ளது. அதேபோல் இந்த மரத்தின் ஆரம்பம், நடு மற்றும் முடிவு போன்ற உலகத்தின் ஞானம் என்னில் அடங்கியுள்ளது. இந்த மரம் கெட்டு போகும்போது நானே வருகிறேன். உண்மையான ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் மூலம் நான் மீண்டும் இந்த மரத்தின் விதையை விதைக்கிறேன் அல்லது விதையை நடுகிறேன் என்கிறார். மனித சிருஷ்டியினுடைய அவிநாசி விதை குறித்து கீதையில் 2வது அத்தியாயம் 17வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. அவிநாசி தூ தத் விதி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய என கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. எந்த மானுட சிருஷ்டி விருட்சத்தின் விதையான மகாதேவ் மூலமாக இந்த முழு அஸ்வத்தம் என்ற பெயருடைய சிருஷ்டி விருட்சம் வளர்ந்திருக்கிறதோ அதை அவிநாசியானது என்று அறிந்து கொள். இந்த அவிநாசியான ஜகத்பிதா ஸ்வரூப சாகார விதையை விநாசம் செய்ய வல்லவர் எவரும் கிடையாது. கல்பாந்தத்திலும் அவர் அகால மூர்த்திதான் என்று. கலியுகத்தின் இறுதியில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் மரக்கன்றை நடுவதற்காக இந்த மரத்தின் விதையான பரமதந்தை சிவனே பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் நுழைந்து கீதையின் ஞானத்தை, அதாவது இந்த உலகத்தின் ஆரம்பம், நடு மற்றும் முடிவு பற்றிய அறிவை வழங்கி ராஜயோகத்தை கற்பிக்கிறார். சிருஷ்டியில் உள்ள மனித ஆத்மாக்களை 3 பிரிவுகளாக இந்த சித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. முதலில் வருபவர்கள் சுதேசி சுதர்மிகள், அதாவது இந்த சிருஷ்டி மரத்தில் முதலில் ஆதி பாகமாகிய தண்டு பாகத்தில் சத்யுகம் திரேதாயுகத்தில் வரக்கூடியவர்கள். இவர்களின் தர்மங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மற்றும் சத்திரிய தர்மம். இவர்கள் எந்த தர்மத்தில் பிறக்கின்றார்களோ அதிலேயே இருப்பார்களே தவிர வேறு ஒரு தர்மத்திற்கு கன்வெர்ட் ஆக மாட்டார்கள். பாரத தேசத்தையே தங்கள் சுய தேசமாக கொண்டு உயர்ந்த கர்மங்களை செய்து வாழ்பவர்கள். 2வது, மரத்தின் வலதுபுறத்தில் வரக்கூடிய கிளைகள் சுதேசி விதர்மிகள், பௌத்த தர்மம், சந்நியாச தர்மம், சீக்கிய தர்மம். இந்த தர்மங்கள் பாரத தேசத்தில் உருவாகும். ஆனால் எல்லா விஷயங்களிலும் இவர்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தோடு இணைந்து போக மாட்டார்கள். சில விஷயங்களை எதிர்ப்பார்கள். நமது சுய தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வேற்று தர்மத்தை சேர்ந்தவர்கள். 3வதாக, சிருஷ்டி மரத்தில் இடதுபுறத்தில் வரக்கூடிய கிளைகள் விதேசி விதர்மிகள், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம், முஸ்லிம் தர்மம், ஆரிய சமாஜம் மற்றும் நாத்திக தர்மம். அவர்கள் வெளிநாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய தர்மங்களை சார்ந்தவர்கள். இவர்கள் முழுமையாக தேக உணர்வில் விகார குணங்களின் ஆதாரத்தில் விகர்மங்களை செய்து வாழ்வதால் இவர்கள் விதர்மிகள் எனப்படுகின்றனர். ஒரு மரம் உருவாக வேண்டும் என்றால் முதலில் விதையை மண்ணில் பதிய வைக்க வேண்டும். அதிலிருந்து பூமிக்கு அடியில் வேர்பகுதியும் பூமிக்கு மேல் தண்டு பாகமும் தான் முதலில் வெளிப்படும். அந்த விதை சிறிது காலம் கழித்து பார்க்கும்போது மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும். யாரெல்லாம் இந்த சங்கம யுகத்தில் இறைவனிடமிருந்து நேரடியான ஞானம் கிடைக்க பெற்று பிராமணனிலிருந்து தேவதை ஆகிறார்களோ அவர்களே இந்த விதை ரூப ஆத்மாக்கள் ஆகிறார்கள். இவர்கள்தான் சத்யுகத்தில் வரக்கூடிய தேவி தேவதைகளுக்கு யோக பலத்தின் மூலமாக பிறப்பு கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் மூலமாகவே கல்பம் என்பது ஆரம்பமாகின்றது. இந்த மரத்தின் அடிப்பகுதியில் இரும்பு யுகத்தின் முடிவும் பொற்காலத்தின் தொடக்கமும் சங்கமிக்கும் இடமாகிய சங்கமயுக காலம் காட்டப்பட்டுள்ளது. இதையே படத்தின் கீழே மரத்தின் சிறிய பகுதி ஒன்று இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது.
கலியுகத்தின் இறுதியில் ஆதிசநாதன தேவி தேவதா மதத்தின் மரக்கன்றை நடுவதற்காக இந்த மரத்தின் விதையான பரம தந்தை சிவன் பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி கீதையின் ஞானத்தை, அதாவது இந்த உலகத்தின் ஆரம்பம், நடு மற்றும் முடிவு பற்றிய ஞானம் மற்றும் ராஜ யோகத்தை கற்பிக்கிறார். பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் அல்லது சிவசக்தி பாண்டவர்கள் என்று அழைக்கப்படும் தூய முக வம்சாவளி பிராமணர்கள் இந்த ஞானத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறார்கள். உலக நாடக சக்கரத்தின் சுழற்சியின் முடிவில் கடவுள் சிவனின் அவதார காலமே சங்கம யுகம் அல்லது கிருத யுகம், கீதையின் யுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தர்மம் உருவாக வேண்டும் என்றால் அதன் தர்ம பிதாக்களின் ஆத்மாக்கள் முதலில் உயர்ந்த ஆத்ம உலகத்திலிருந்து கீழே இறங்கி வரும். அதனுடைய முதல் ஜென்மமானது தாயின் கர்ப்பத்திலிருந்து அமையாது. அவர்கள் கீழே இறங்கி வந்து இப்போது சங்கம யுகத்தில் பரமாத்மா சிவன் எப்படி மனித சிருஷ்டி தந்தையின் உடலில் பிரவேசமாகி ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கிறாரோ அதை போல் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு தகுந்த ஆத்மாக்கள் மேல் பிரவேசம் செய்வார்கள். அவர்களையே ஆதாரமூர்த்திகள் என்கிறோம். இங்கு வேர்பகுதியில் காண்பிக்கப்பட்டு இருப்பது ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள். ஒரு தர்மம் உருவாக தேவை விதை ரூப ஆத்மா, தர்ம பிதா ஆத்மா, ஆதாரமூர்த்தி ஆத்மா. உதாரணத்திற்கு கிறிஸ்தவ தர்மத்தில் தர்ம பிதா கிரைஸ்ட் கீழே இறங்கி வந்து ஜீசஸ் என்பவர் மேல் பிரவேசமாகி கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனம் செய்வார். ஆகையால் கிரைஸ்ட் தர்மபிதா, ஜீசஸின் ஸ்தூல தந்தை இந்த உலகில் இருப்பார். அவர்தான் விதைரூப ஆத்மா, ஜீசஸ் ஆதாரமூர்த்தி ஆவார். இவ்வாறே அனைத்து தர்மங்களும் ஸ்தாபிக்கப்படுகிறது. சிவ பரமாத்மா இந்த சங்கம யுகத்தில் வந்து 3 விதமான தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறார். 1 பிராமண தர்மம், 2 ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், 3வது சத்திரிய தர்மம். இது குறித்து கீதையிலும் 11வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் தம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் தம் அவ்யயக சாஸ்வத தர்மகோப்தா சனாதனக தம் புருஷோ மதோ மே. வரையற்ற அமோக வீரிய பரம புருஷன் சிவபாபாவான நீங்கள்தான் அறிந்து கொள்வதற்கு ஏற்றவர். நீங்கள் இந்த விஸ்வத்தின் பரம அடைக்கலமாகும். நீங்கள் அர்ஜுன ரதத்தில் அவினாஷி பாட்டாரி ஆத்மா ஆவீர்கள். சாஸ்வதமான சத்திய சனாதன தர்மத்தின் ரட்சகன் ஆவீர்கள். அதாவது என்னுடைய எண்ணப்படி நீங்கள் சத்திய சனாதன தர்மத்தினுடைய சனாதனமான பிராசீனமான தர்மபிதா பிரம்மாவின் புத்திரன் சனத்குமார் விவஸ்வத் மூலமாக பரம புருஷன் ஆவீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பிராமண தர்மம் சங்கம யுகத்தில் இருக்கிறது. சத்யுகத்தில் ஆதிசனாதன தேவதா தர்மம் இருக்கிறது. திரேதா யுகத்தில் சத்திரிய தர்மம் இருக்கிறது. சங்கம யுகத்தில் இந்த பிறவிலேயே தேவதையாகும் ஆத்மாக்கள் தான் வைரம் போல பிரகாசிப்பர். அவர்கள்தான் முதலில் உருவாகும் வைகுண்டத்தில், அதாவது சங்கம யுக சொர்க்கத்தில் வருவார்கள். அவர்களது எண்ணிக்கை 4.5 லட்சம் ஆகும். அங்கு வைப்ரேஷன் மூலமாக குழந்தைகள் உருவாகி பிறக்கின்றனர். 4.5 லட்சம் குழந்தைகளின் எண்ணிக்கையை சேர்த்து மொத்தம் 9 லட்சம் பேர் மக்கள் தொகை சத்யுக ஆரம்பத்தில் இருக்கிறது. சங்கம யுகத்தை தொடர்ந்து சத்யுகம் வருகிறது. அதன் பிறகு திரேதாயுகம் தொடங்குகிறது. அவற்றை இந்திய வரலாற்றின் பொற்காலம் மற்றும் வெள்ளி யுகம் என்று அழைக்கலாம். ஏனெனில் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேவதைக்கான, அதாவது ஒரு தெய்வத்திற்கான தகுதி உடையவர்களாக வாழ்கின்றனர். உலக நாடக சக்கரத்தின் அத்தியாயத்தில் முதலில் வரும் சூரிய வம்சிகளான லக்ஷ்மி நாராயணர் மற்றும் அவர்களின் வாரிசுகள் சத்யுகம் எனும் பொற்காலத்திலும், சந்திர வம்சிகளான ராமர் சீத்தை மற்றும் அவர்களின் வாரிசுகள் திரேதாயுகம் எனும் வெள்ளி யுகத்திலும் அசைக்க முடியாத, பிரிக்கப்படாத, பிரச்சனையற்ற, மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான பேரரசுகளாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சத்யுக திரேதாயுகத்தில் ஒரே ஒரு மதம் மட்டுமே உள்ளது. அது பண்டைய தெய்வீக மதம், அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். தெய்வீக நற்பண்புகள் நிறைந்த மற்றும் அனைத்து வகையான விகாரங்களிலிருந்தும் விடுபட்ட வாழ்க்கை முறையே இதனை சேர்ந்தவர்களின் வாழ்க்கை முறையாகும். வெளிப்புற ஆடம்பரங்கள் இன்றியும், மேலும் இன்றைய சூழ்நிலையை போல் அல்லாமல்
மதமும் அரசியலும் அங்கு தனித்தனியாக இல்லை. 2 அதிகாரங்களும், மதம் மற்றும் அரசியல் சக்திகள் சத்யுகத்தில் ராஜாராணியாகிய லக்ஷ்மி நாராயணர் மற்றும் திரேதாயுகத்தில் ராஜாராணியாகிய ராமர் சீத்தை ஆகியோரின் கைகளில் மட்டுமே இருந்தது. அதனால்தான் அங்கு அமைச்சர்கள், அரசு ஆலோசகர்கள், நீதிபதிகள் மற்றும் தளபதிகள் தேவையில்லை. அங்கு மருத்துவர்களோ வக்கீல்களோ இல்லை. ஏனென்றால் அங்கு எந்த ஒரு தீமைகளின் தடயமோ எந்த ஒரு நோயோ இல்லை. கீதையிலும் சூரிய சந்திர வம்சங்களுக்காக சொல்லப்பட்டுள்ளது. 18வது அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகனில் ஷௌரியம் தேஜசக திருதிஹி தாஷ்யம் யுத்தே ச அபி அபலாயனம் தானம் ஈஸ்வர பாவக சாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். அதாவது புகழ், வேகம், தைரியம், சாமர்த்தியம் மற்றும் பயங்கரமான யுத்தத்திலும் விதர்மி பயந்தாங்கோழி போல் ஓடாமல் இருப்பது தானம் மற்றும் கீதையின் ராஜயோகத்தினால் கிடைத்த ஈஸ்வரிய ஆட்சி செய்யும் ராஜாயி பாவம். இவை சங்கமேவ ஷூட்டிங்கின் புருஷார்த்தி சத்திரியர்களின் சுபாவத்திலிருந்து உதித்த குண கர்மங்களாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வுலக சிருஷ்டி மரத்தின் தண்டு பகுதியில்தான் சத்யுகம் திரேதாயுகம் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அடிமரத்தில் எந்த பிரிவினையும் இல்லாது இருக்கும், உறுதியாக இருக்கும். ஒரே மொழி, ஒரே ராஜ்யம், ஒரே கருத்து என அனைத்தும் ஒன்றாக மட்டுமே இருக்கும். அந்த யுகங்களில் இந்த சிருஷ்டியில் பாரதம் மட்டுமே இருக்கும். உலகத்தில் வேறு எந்த நாடுமே இருக்காது. அந்த புது உலகில் சொர்க்கம் என்பது சத்யுகத்தில் இருக்கும். சத்யுகம் 1650 வருட கால அளவுகள் கொண்டது. அது சதோ பிரதான, அதாவது முழுமையான தூய்மை நிறைந்த உலகம். அங்கு ஆத்மாக்கள் தங்கம் போல ஜொலிக்கக்கூடியவர்களாக, அதாவது அத்தகைய தகுதி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அங்கு அனைவரும் சுய ஸ்திதியில், ஆத்மீக ஸ்திதியில், தெய்வீக குணங்களில் நிறைந்தவராக இருப்பார்கள். அதுவே சொர்க்கம் எனப்படுகிறது. அங்கு சுகம், சாந்தி, ஆனந்தம், தூய்மை மட்டுமே இருக்கும். துக்கம், அசாந்தியே இருக்காது. தேவதைகள் என்றாலே தேனேவாலா, அதாவது கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு கொடுப்பதில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்குமே தவிர யார்கிட்டேயும் எதையும் எதிர்பார்க்கக்கூடியவர்களோ வாங்கக்கூடியவர்களோ கிடையாது. இப்படிப்பட்ட உலகமாக இருப்பதால் தான் இங்கு கோயில், ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் என்று எதுவுமே இருக்காது. எல்லோருமே ஆரோக்கியமாக முழு ஆயுளுடன் வாழ்வார்கள். அகால மரணம் இருக்காது. இவர்களைத்தான் தேவதைகள் என்கிறோம். சத்யுகம் முடிந்து திரேதாயுகம் வரும்போது அங்கும் துக்கமோ அசாந்தியோ இருக்காது. இது செமி சொர்க்கம் எனப்படுகிறது. இதனை வெள்ளியுகம் என்கிறோம். திரேதாயுகமும் 1650 வருடங்கள் கொண்டது. சதோ சாமானிய குணம் அங்கு இருப்பவர்களிடம் இருக்கிறது. இங்கு ராமர் சீத்தை ஆட்சி நடக்கிறது. சத்யுகம் போலவே இந்த யுகமும் சுகம் நிறைந்த உலகமாகவே இருக்கிறது. இவர்கள் சுய தர்மமாகிய ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினராக வாழ்வதால் இவர்களை சுதர்மிகள் என்கிறோம். 2500 வருடங்கள் கழித்து ஒரு பாதி அளவு பூகம்பம் ஏற்படுகிறது. துவாபர யுகம் ஆரம்பம் ஆகிறது. கல்ப மரத்தின் நடுப்பகுதியில் கிளைகள், அதாவது மற்ற தர்மங்கள் தொடங்குகிறது. இங்கு சத்யுகத்தின் தேவதைகள் தங்களது ஆத்மீக ஸ்திதியினை மறந்து தங்களை அழியக்கூடிய உடல் எனும் உணர்வில் வந்துவிடுகின்றனர். தேக அபிமானம் ஏற்பட்டு விடுவதால் 5 விகாரங்களும் வந்துவிடும். மேலும் இதே தேக உணர்வில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் மேலிருந்து நாடக மேடைக்கு வந்து விடுகின்றனர். ரஜோ குண தகுதி உடையவர்களாக மாறிவிடுகின்றனர். நான் மற்றும் எனது என்ற பற்றின் காரணமாக விகாரங்களின் வசப்பட்ட தவறுகளை செய்வதால் அதன் பலனாக துக்கமும் அசாந்தியும் ஏற்பட ஆரம்பிக்கிறது. தங்களது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கியவரை மறந்துவிடும் இந்த பாரதவாசிகள் அப்போது இந்துக்கள் என்று அழைக்கப்பட்டனர். சிருஷ்டி மரத்தின் தண்டு பகுதியில்தான் சத்யுகம் திரேதாயுகம் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அடிமரத்தில் எந்த பிரிவினையும் இல்லாது இருக்கும், உறுதியாக இருக்கும். ஒரே மொழி, ஒரே ராஜ்யம், ஒரே கருத்து என அனைத்தும் ஒன்றாக மட்டுமே இருக்கும். சத்யுகம் 1650 வருட காலம் நடக்கும். அது சதோ பிரதான உலகம், முழுமையான தூய்மை நிறைந்த உலகம். அங்கு ஆத்மாக்கள் தங்கம் போல ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அங்கு அனைவரும் சுயஸ்திதியில், ஆத்மீக ஸ்திதியில், தெய்வீக குணங்களில் நிலைத்திருப்பார்கள். குணங்களில் தலையாய குணமாகிய பொறுமையே, அதாவது சகிப்புத்தன்மையே அவர்களின் விசேஷமான குணமாக இருக்கும்.
அவர்கள் பொறுமை சக்தி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அங்கு சுகம், சாந்தி, ஆனந்தம், தூய்மை மட்டுமே இருக்கும். துக்கம், அசாந்தியே இருக்காது. சத்யுகம் முடிந்து திரேதாயுகம் வரும்போது அங்கும் துக்கமோ அசாந்தியோ இருக்காது. இங்கு ராமர் சீதை ஆட்சி நடக்கிறது. சத்யுகத்தை போலவே இந்த யுகமும் சுகம் நிறைந்த உலகமாகவே இருக்கிறது. இங்கு இருப்பவர்களின் விசேஷமான குணம் சகிப்புத்தன்மையுடன் சேர்த்து எதிர்கொள்ளும் சக்தி மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சிறிதும் பயமின்றி அவர்களை எதிர்கொண்டு வெற்றியடைபவர்களாக இருப்பார்கள். அதே நேரம் அவர்களிடம் ஆதரவு தேடி வருபவர்கள் எதிரியாக இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் குணம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் சுய தர்மமாகிய ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தினராக வாழ்வதால் இவர்களை சுதர்மிகள் என்கிறோம். சிருஷ்டியில் சத்தியுகம் திரேதாயுகம் முடியும் வரை ஞான மார்க்கத்திலிருந்து வந்த ஆத்மாக்கள் துவாபரயுகம் ஆரம்பித்தவுடன் பக்தி மார்க்கத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றனர். கோவில்கள் கட்டி வழிபட ஆரம்பிக்கின்றனர். விக்ரமாதித்ய மகாராஜா சோம்நாத் கோவில் கட்டி அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பக்தி மார்க்கத்தை ஆரம்பித்து வைக்கிறார். முதலில் ஒரு சிவனை மட்டும் வழிபடக்கூடிய தூய்மையான பக்தி இருந்து வந்தது. துவாபரயுகம் ஆரம்பித்து 250 வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய தர்மபிதா இப்ராஹிம் இங்கு வந்து ஒரு இந்தியரில் பிரவேசித்து இஸ்லாமிய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். கல்ப மரத்தின் இடது பக்க கிளை முதலில் உருவாகிறது. இந்த தர்மத்தின் முக்கியமான சாஸ்திரம் ஏஞ்சல் என்பதாகும். முக்கியமான குணம் மகாகாமி. இவர்களது மதத்தில் ஒருவர் 4 மனைவிகள் வரை திருமணம் செய்து கொள்ளலாம். இதை அந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் நமது இந்து தர்மத்தில் அப்படி கிடையாது. 2வது திருமணம் செய்யவே முதல் மனைவியின் அனுமதி வேண்டும். இஸ்லாமிய தர்மத்திற்காக கீதையிலும் 16வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகமாக சிந்தாம் அபிரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாஸ்ரிதா காமோப போக பரமா ஏதாவத் இதி நிஷிதா. அவர்கள் ஜகத்தின் பிரளய முடிவு வரை எண்ணற்ற நிறைவேறாத சனநேர விருப்பங்களின் சிந்தனைகளில் எப்போதும் அடிமைப்பட்டு சதா அதிகரிக்கக்கூடிய காம விகாரத்தை அனுபவிப்பதுதான் உலகத்தின் பரம பிராப்தி மற்றும் உலகத்தில் இதுதான் எல்லாமே, இதுதான் பரமானந்தம் என்று இப்படிப்பட்ட பிரம்மையில் திடமான நம்பிக்கை உடையவர்கள் என்று இஸ்லாமிய தர்மத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. துவாபர யுகத்தின் தொடக்கத்தில் ஏற்படும் சிறு பிரளயத்தின் போது சில நிலப்பரப்புகள் கடலின் மேல் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதில் இஸ்லாத்தின் மத பூமியான அரபு நாடுகளும் அடங்கும். இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஈரான், ஈராக் இந்த மாதிரி நாடுகளில் வசிக்கின்றனர். அவர்கள் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததால் இவர்கள் பாரதத்திலிருந்து மேற்கு நோக்கி குடிபெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இவ்வாறு வெளிநாடுகளில் வசிக்கும் வேற்று தர்மத்தை சேர்ந்தவர்கள் விதேசி, விதர்மி என்று அழைக்கப்படுகின்றனர். இஸ்லாமிய தர்மத்திற்கு பின் 250 வருடம் கழித்து மகாத்மா புத்தர் சிருஷ்டிக்கு வருகிறார். அவர் சித்தார்த் என்பவரில் பிரவேசமாகி பௌத்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். கல்ப மரத்தின் முதல் இடது பக்க கிளை உருவாகிறது. பௌத்த தர்மத்தின் தர்ம சாஸ்திரம் தமபத்து என்று அழைக்கப்படுகிறது. இவர்களுடைய முக்கியமான குணம் அஹிம்சோ பரமோ தர்மம். இவர் இந்த சிருஷ்டிக்கு கீழே வரும்போது பாரதம் மிக கீழான நிலையில் இருந்தது. சின்ன சின்ன குழந்தைகளை பலியிட்டு யாக தீயில் அவற்றை வாட்டி அதை மகா பிரசாதம் என சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது. அதை பார்த்துதான் புத்தர் தன்னுடைய தர்மத்திற்கு முக்கியமான குணமாகிய அஹிம்சையை உருவாக்கினார். ஆனால் அதனை கோழைத்தனமான அஹிம்சை என்றும் சொல்லலாம். ஏனெனில் இவர்கள் தங்களை தாக்க வருபவர்களிடமும் எவ்விதமான எதிர்ப்புமின்றி அஹிம்சையை கடைபிடித்ததன் காரணமாக மிகுந்த துக்கத்திற்கு உள்ளானார்கள். புத்த துறவிகள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி மடங்களில் தங்கியிருந்தாலும் ஆண் மற்றும் பெண் துறவிகள் அங்கு ஒன்றாக தங்கினர். அதனால்தான் அவர்களை முழுமையான சந்நியாசிகள் என்று அழைக்கப்பட மாட்டார்கள். இந்த மதம் ஆரம்பத்தில் இந்தியாவில் செழித்தாலும் விரைவில் இங்கு வீழ்ச்சியை காண்கிறது. மேலும் இது இந்தியாவின் வடகிழக்கு நாடுகளில் சீனா, ஜப்பான் போன்றவற்றில் செழிக்கிறது. இதை புத்த மதத்தின் மத பூமி என்று அழைக்கலாம். சிருஷ்டி மரத்தின் இடது பக்கம் அடுத்து 250 வருடங்கள் கழித்து கிரைஸ்ட் ஆத்மா இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீசஸ் இயேசு என்பவரின் சரீரத்தில் பிரவேசமாகி கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறார். இவர்களின் தர்ம சாஸ்திரம் பைபிள்.
இவர்களின் விசேஷ குணம் குப்தமான கோபம், அதாவது குளிர்ந்த கோபம். உள்ளே கோபம் இருந்தாலும் வெளியே குளிர்ச்சியான தன்மையுடன் இருப்பதாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் சமயம் பார்த்து பழிவாங்கும் செயலை செய்து விடுவார்கள். மேலும் வெளிப்பகட்டு நிறைந்தவர்கள், அதாவது பகட்டாக தங்களை காட்டிக்கொள்ளும் சுபாவமுடையவர்கள் என்று கூறலாம். கிறிஸ்தவ தர்மத்தினரின் சமஸ்காரங்கள் குறித்து கீதையிலும் 16வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகனாக ஆட்யக அபிஜனவான் அஸ்மி ஹக்கக அந்யக அஸ்தி சத்ருஷக மயா யக்ஷே தாஸ்யாமி மோதிஷ்ய இதி அஞ்ஞான விமோகிதாக. நான் மிகவும் மதிப்பிற்குரிய மற்றும் உயர்ந்தவர்களை சேர்ந்தவன். என்னைப் போல் இந்த மொத்த பகுதியிலும் இவ்வளவு தனவான் வேறு யார் உள்ளார்கள்? குபேரனோ குருட்டு நம்பிக்கை உள்ளவர்களின் ஒரு கற்பனைதான். ஆனால் பெருஞ்செல்வந்தன் நான் தான். யஞ்ஞம் செய்வேன், தானம் கொடுப்பேன், ஆனந்தமாக இருப்பேன் என்று நிரந்தரமாக கோரமான அஞ்ஞான இருளில் அலைந்து கொண்டு முழுவதுமாக முட்டாளாகி இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவர்கள் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் பரவியுள்ளனர். இந்த மதம் ஐரோப்பாவில் செழித்து வளர்கிறது. இதை கிறிஸ்தவர்களின் மத பூமி என்று அழைக்கலாம். சிருஷ்டி மரத்தில் கிறிஸ்தவ தர்மத்திற்கு அடுத்து வலது பக்கம் சந்நியாச தர்மம் காண்பிக்கப்பட்டுள்ளது. இது 250 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மத குழப்பத்தையும் பகைமையையும் முடிவுக்கு கொண்டு வர சந்நியாச தர்மத்தின் தர்மபிதா ஆதிசங்கரர் ஆத்மா கேரளாவைச் சேர்ந்த 9 வயது சிறுவனுக்குள் பிரவேசமாகி சந்நியாச தர்மத்தினை நிறுவுகிறார். இவர்களுக்கு முக்கிய சாஸ்திரம் என்று எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் அனைத்து சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இவர்களுடைய விசேஷ குணம் பவித்திரமாக இருப்பது. கீதையிலும் சந்நியாச தர்மம் குறித்து 18வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகனில் ஸ்ரீ பகவானுவாச் காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயக விதுகு சர்வ கர்ம ஃபல தியாகம் பிராகு தியாகம் விசேஷனாகா என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஸ்ரீ பகவான் கூறுகிறார், சில வித்வான்கள் துவைதவாதி துவாபரத்திலிருந்து அனைத்து சம்சார விருப்பமுள்ள கர்மங்களை தியாகம் செய்வதை சம்பூரண தியாக ரூபமான சந்நியாசம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் புருஷோத்தம சங்கமத்தின் விசேஷ பார்வையில் சொர்க்கீய சங்கடனுக்காகவும் அவிநாசி ருத்ர யஞத்திற்காகவும் சம்சாரத்தினுடைய அனைத்து கர்ம பலன்களின் பிராப்திகளையும் தியாகம் செய்வதுதான் தியாகம் என்று கூறப்படுகிறது. பாரதத்தில் உள்ள ராஜாக்கள் அநேக பெண்களை கல்யாணம் செய்து கொண்டனர். மேலும் அரண்மனையில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் ராஜாக்களுக்கே சொந்தம் என்பதால் அவை அனைத்தையும் தங்களது சுகபோக வாழ்க்கைக்கே செலவழித்தனர். இதையெல்லாம் பார்த்த ஆதிசங்கரர் அவர்களை நாட்டு மக்களின் நலனுக்காக, மேலும் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் உண்மையான அரசரின் கடமை என்பதை அவர்களுக்கு நல்ல விதமாக எடுத்து சொல்லி மேலும் தூய்மையான இல்வாழ்க்கை வாழ்வதற்கு மாற்றுகிறார். மேலும் அந்த காலகட்டத்தில் மக்கள் தெய்வங்களுக்கு பலி கொடுப்பது என்று விலங்குகளை வதை செய்து துன்புறுத்துவதையும் பார்த்து அவர்களது மூட நம்பிக்கையையும் உடைத்தெறிந்தார். அப்படி இவர் அவர்களை திருத்தவில்லை என்றால் இந்த பாரதம் மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கும். இந்த தர்மமும் பாரதத்தை சேர்ந்த சுதேசி தர்மம்தான். துவாபர யுகத்தின் முடிவில் கலியுகம் ஆரம்பமாகும் காலகட்டத்தில் முஸ்லிம் தர்மம் உருவாகிறது. இது சிருஷ்டி மரத்தின் இடது பக்க கிளையாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இதன் தர்மபிதா முகமது நபி. இவர்களது தர்ம சாஸ்திரம் குர்ஆன். இது தனி தர்மம் அல்ல. யாரெல்லாம் இஸ்லாம் தர்மம் பிடிக்காமல் இருந்தார்களோ அவர்கள்தான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிறார்கள். இஸ்லாம் தர்மத்தில் இருந்து பிரிந்து வருவதுதான் முஸ்லிம் தர்மம். முக்கிய குணம் பேராசை, எல்லாம் தனக்கே வேண்டுமென்ற குணம். இதற்கும் இஸ்லாம் மதத்திற்கும் உள்ள வித்தியாசம், இஸ்லாம் தர்மம் கடவுளை மூர்த்தியாக பூஜை செய்வதை எதிர்க்கவில்லை. ஆனால் முஸ்லிம் தர்மம் உருவ பூஜையை எதிர்த்தார்கள். நிராகாரர் தான் பகவான் என்றார்கள். அதனால்தான் நம் நாட்டில் உள்ள கோயில்களை எல்லாம் இடித்து அங்குள்ள செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றனர். முஸ்லிம் தர்மத்தின் விசேஷமான குணமாகிய பேராசை குறித்து கீதையிலும் 16வது அத்தியாயம் 12வது ஸ்லோகனாக ஆஷா பாஷசதை பத்தா காமக்ரோத பராயணா ஈர்ஹந்தே காமோபோ கார்த்தம்
அந்நியாயேன அர்த்த சன்சயான். நூற்றுக்கணக்கான ஆசைகளின் ஏமாற்றத்தில் உழன்று கொண்டு காமம், குரோதம் போன்றவற்றின் வசப்பட்டு வாழ்பவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களிடம் ஒரு சகோதரன் தனது சகோதரியையே திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் இன்று வரை நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், துருக்கி, சிரியா, லெபனான் போன்ற நாடுகளில் இவர்கள் வசித்து வருகின்றனர். சிருஷ்டி மரத்தில் அடுத்து வருவது வலது பக்க கிளை சீக்கிய தர்மம். இதன் தர்மபிதா குருநானக். தர்மசாஸ்திரம் ஆதி கிரந்தம் என்ற குரு கிரந்த சாஹிப். இவர்கள் பாரத நாட்டில் பஞ்சாப், ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறார்கள். இவர்களின் குணம் ஏக்நாரி சதா பிரம்மச்சாரி, அதாவது ஒரு மனைவியோடு மட்டுமே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். மனைவி இறந்துவிட்டால் அதன் பின் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுவார்கள். அடுத்து பகவான் ஏக் ஓம்கார் நிராகார் என்றார்கள். பகவான் ஒரே ஒரு நிராகாரர் தான் என்பது இவர்களது நம்பிக்கையாகும். இவர்கள் மிகவும் தைரியசாலிகள் என்பதால் பாரதத்தின் எல்லை பாதுகாப்பு படையில் நிறைய சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பாரதத்திற்கு முழுமையான சகயோகியாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். வெளிநாடுகளில் வசிக்கும் சூழல் வந்தாலும் தங்களது தர்மத்திற்கான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள். அதை ஒருபோதும் மீறமாட்டார்கள். இதற்கு பிறகு கல்ப மரத்தின் கடைசி பகுதி, அதாவது இரும்பு யுகம், கலியுகம் தொடங்குகிறது. அப்போது பல மதங்களும் அதில் உட்பிரிவுகளும் குறுகிய காலத்திற்குள் நிறுவப்படுகின்றன. இதன் விளைவாக மனித ஆத்மாக்கள் ஆசிரியர்களிடமிருந்து கிட்டத்தட்ட நாத்திகர்களாக மாறத் தொடங்குகின்றன. சிருஷ்டி மரத்தில் அடுத்து வரக்கூடிய தர்மம் ஆரிய சமாஜம். இது இரும்பு யுகம் எனப்படும் கலியுகத்தின் கடைசி 100-200 ஆண்டுகளில் சுவாமி தயானந்த சரஸ்வதி என்பவரால் இந்தியாவில் இந்த தர்மம் நிறுவப்படுகிறது. இவர்களுக்கென்ற தர்ம சாஸ்திரம் எதுவும் இல்லை. ஆதியில் தேவி தேவதா தர்மம், அதாவது இந்து தர்மத்திலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆனவர்களை மீண்டும் இந்து தர்மத்திற்கு அழைத்து வரக்கூடிய காரியத்தை செய்கிறார்கள். இஸ்லாமிய தர்மம் வரும்போது இஸ்லாமிய தர்மத்திற்கும், பின் பௌத்த தர்மத்திற்கும், பின் கிறிஸ்தவ தர்மத்திற்கும் என்று ஒவ்வொரு தர்மமாக மாறிக்கொண்டே வருவதால் இவர்களுக்கு எந்த தர்மத்தின் மீதும் நிலையான நம்பிக்கையோ பிடிப்போ இல்லாமல் போய்விடுகிறது. இவர்கள் பகவானை நிராகரராக ஏற்றுக்கொள்கின்றனர். நான் ஆத்மா, ஜோதிர்பிந்து என்பதை ஏற்றுக்கொள்கின்றனர். மற்றபடி சொர்க்கம், நரகம், மறுஜென்மம் என்று எதையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. மேலும் தேவதைகளை ஏற்றுக்கொள்வதோ கோவில்களுக்கு சென்று வழிபடுவதோ கிடையாது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மக்களை வழிநடத்தி செல்வது என்ற பிரஜைகளின் மீது பிரஜா ஆட்சியை ஏற்றுக்கொள்கின்றனர். பாதி அளவு நாஸ்திகவாதிகளாக வாழ்கின்றனர். கடைசியில் வருவது நாஸ்திக தர்மம். நாஸ்திக் என்றால் ந பிளஸ் ஆஸ்தா, அதாவது எதன் மேலும் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆத்மா, மறுஜென்மம், சொர்க்கம், நரகம், தேவதைகள், பகவான் என்று எதிலுமே நம்பிக்கை இல்லாதவர்கள். ரஷ்யாவில் மட்டும்தான் இந்த தர்மம் இருக்கிறது. லெனின் மற்றும் ஸ்டாலின் இவர்கள்தான் ரஷ்யாவில் நாத்திகம் அல்லது அந்த கம்யூனிசத்தை நிறுவுகிறார்கள். லெனின் வருவதற்கு முன்பே கம்யூனிச சிந்தனை தோன்றியிருந்தாலும் முதலில் ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர் உண்மையில் லெனின் தான். அவர் ரஷ்யாவில் ஜார் மன்னர்களின் ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். எனவே அவர்தான் நாத்திக தர்மத்தின் உண்மையான நிறுவனர் என்று சொல்லலாம். சிருஷ்டி மர சித்திரத்தின் கீழே இடதுபுறம் 3 உலகங்களின் படம் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலே உள்ள ஆத்ம உலகத்தில் ஆத்மாக்களின் வரிசை தலைகீழான கல்ப மரம் போல் காண்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்திற்கும் மேலாக சிவன் தந்தை, பிறகு கல்பத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய லட்சுமி நாராயணன் ஆத்மாக்கள், பிறகு அவரது வம்சாவளியினர், அதன் பின் வரக்கூடிய தர்ம பிதாக்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என இந்த வரிசையில்தான் பரந்தாமத்திலும் நாம் ஆத்மாக்கள் இருக்கிறோம். படத்தின் வலது பக்கத்தில் வைஜெயந்தி மாலை, அதாவது வெற்றியின் ஜபமாலை காட்டப்பட்டுள்ளது. பரமதந்தை பரமாத்மா, நானே வந்து துவாபர யுகத்திலிருந்து கொடுமைகளை சகித்து கொண்டிருக்கும் பாரதத்தின் தாய்மார்கள் மற்றும் கன்னியாக்களுக்கு ஞான அமிர்த கலசத்தை வழங்குகிறேன் என்று கூறுகிறார். இந்த சிவசக்திகள் அல்லது ஞான கங்கைகள், அதாவது கடவுளின் ஞானத்தை புரிந்து கொண்ட தாய்மார்கள் மற்றும் கன்னியாக்கள் மற்றும் அவர்களின் துணைவர்கள் என்ற மாலையின் மணிகளாக காட்டப்பட்டுள்ளனர். இந்த ஜபமாலையில் சிவப்பு மலரின் வடிவத்தில் பரமபிதா சிவபெருமான் இருக்கிறார். முதல் ஜோடி மணிகள் முறையே இந்த உலகத்தின் தாய் மற்றும் தந்தை, அதாவது ஜெகதம்பா மற்றும் ஜெகத்பிதா.
அவர்கள் தற்போது இந்த உலகில் தங்களுக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். துவாபர யுகத்திலிருந்து பல தர்மங்களின் சுழற்சியை கடந்து மனித ஆத்மாக்கள் தெய்வீகமான தேவதா குணங்களையும் சக்திகளையும் இழந்து ஆத்மீக உணர்வினை மறந்து தன்னைத்தான் அழியக்கூடிய தேகம் என்ற உணர்வு நிலையில் விகார குணங்கள் நிறைந்த மனிதர்களாக மாறுகிறார்கள். பின்னர் கலியுகத்தின் முடிவில் நமது இந்த ஸ்தூல கண்ணிற்கு புலப்படாத ஜோதிர்பிந்து பரமாத்மா பரம தந்தை சிவன் ஒரு சாதாரண மனிதனின் உடலில் நுழைந்து மனித உலகத்தில் ஒவ்வொரு தர்மத்தில் இருந்தும் முதன்மையான ஆன்மாக்களை தேர்ந்தெடுக்கிறார். சிருஷ்டிமர சித்திரத்தில் குறிப்பிடப்பட்ட 9 தர்மங்களிலிருந்தும் தலா 12 ஆத்மாக்கள் என மொத்தம் 108 முதன்மையான ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆத்ம ஞானம், பரமாத்ம ஞானம் மற்றும் இந்த சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தினை பற்றி தெளிவாக கூறக்கூடிய ராஜ யோகத்தை கற்பித்த பிறகு அவர்களை ஒரே ஜபமாலையில் இணைக்கிறார். அவர்கள் பரமபிதா பரமாத்மாவின் பணியில் சிறப்பு உதவியாளர்களாக மாறுகிறார்கள். அதனால்தான் வேறு வேறு மதங்களை பின்பற்றுபவர்கள் பல்வேறு வெளிப்புற ஆடம்பரங்களுக்காக ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளில் வந்தாலும் அனைத்து தர்மத்தினரும் நிச்சயமாக இந்த 108 மணிகளை கொண்ட ஜெபமாலையை சுழற்றுகிறார்கள். நாத்திய தர்மம் ஆன்மாவையோ பரமபிதாவையோ அல்லது அவரால் சொல்லப்படும் ஞானத்தையோ நம்பாததால் அவர்கள் ஜபமாலையில் எந்த இடத்தையும் பெறுவதும் இல்லை, அவர்கள் மாலையை சுழற்றுவதும் இல்லை. சித்திரத்தின் மேற்பகுதியில் உலகின் விநாசம் பற்றி காண்பிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத போரின் போது இந்த உலகம் 3 விதமாக விநாசமாகும். ஒன்று, அணுகுண்டு வெடிப்பினால் உருவாகும் வெப்பத்தினால் இந்த உலகின் வெப்பநிலை அதிகரிக்கும். இரண்டாவது, இயற்கையின் 5 தத்துவங்கள் தனது இயற்கையான நிலையிலிருந்து மாறி பயங்கரமான ரூபத்தை காட்டும். ஒரு பக்கம் மழை பெய்யும், மறுபக்கம் மழையே பெய்யாமல் தானியங்கள் கிடைக்காமல் பசி பட்டினியால் இறந்து விடுவார்கள். ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் அதிக மழை, ஒரு பக்கம் பூகம்பம், மறுபக்கம் காடுகள் தீப்பிடித்து எரிவதால் அழிவு ஏற்படும். மூன்றாவது, மகாபாரத யுத்தம். இது பாரதத்தில்தான் நடக்கும். பாரதம் அழிவற்ற கண்டம், மிக பழமையான தேசம். இங்கு இருப்பவர்கள்தான் அதிக சுகமும் அனுபவிப்பார்கள். கடைசி நேரத்தில் அதிக துக்கமும் இவர்கள்தான் அனுபவிப்பார்கள். இங்கே ஒரு மாநிலத்திற்கும் மற்றொரு மாநிலத்திற்கும் இடையில் எல்லை பாதுகாப்பு போர், தண்ணீர் பிரச்சனை, ஜாதி கலவரங்கள், உள்நாட்டு கலவரங்கள் போன்றவற்றின் மூலமாக தான் இங்கு விநாசம் ஏற்படும். மீதி வெளிநாடுகள் 2500 வருடத்திற்கு பிறகுதான் வெளிப்படுவதால் அங்கு இருப்பவர்கள் அதிக சுகமும் அனுபவிப்பதில்லை, அதிக துக்கமும் அனுபவிப்பதில்லை. சித்திரத்தின் மேற்பகுதியின் நடுவில் காட்டியுள்ளபடி பிரஜாபிதா ஆத்மா, அதாவது சங்கர ஆத்மா தான் கடைசியில் சரீரத்தை விடக்கூடியவர். மீதி ஆத்மாக்கள் எல்லாம் சூட்சும வதனத்தில் தங்கியிருப்பார்கள். எப்போது பிரஜாபிதா ஆத்மா அவர்களை வழிநடத்தி செல்லுமோ அவருடன் தான் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் செல்லும். ஏனென்றால் அவரது ஆத்மாதான் பரந்தாமத்தின் கேட்டை திறக்கும். முதலில் அவர் செல்வார். அவரது வைப்ரேஷனை கேட்ச் செய்து மற்ற ஆத்மாக்களும் பரந்தாமம் சென்று சேர்வார்கள். சங்கம யுகம் வரும்போது பண்டைய தெய்வ மதம், அதாவது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளத்தை அசரீரியான பகவான் பரம்பிதா பரமாத்மா தானே அமைத்தாலும் மற்ற மதங்களின் அடித்தளம் துவாபர யுகத்தில் தேக உணர்வில் வரக்கூடிய தர்ம பிதாக்களால் அமைக்கப்படுகிறது. பரமதந்தை சிவபெருமான் இந்த உலகத்தை படைத்தவர் என்பதால் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளத்தை அமைக்கும் பணியை அனைத்து மனிதர்களிலும் உயர்ந்தவரான பிரஜாபிதாவின், அதாவது சங்கரர் பாட்ஸையும் ஆத்மா மூலம் செய்கிறார். சங்கமயுகத்தில் பரம்பிதா பரமாத்மா பிரம்ம பாபா மூலம் சொல்லப்படும் அடிப்படை அறிவை, அதாவது பேசிக் நாலேஜ், அதை மட்டுமே உயர்ந்ததாக கருதி அதை பின்பற்றக்கூடிய பிராமண ஆத்மாக்கள் அவர்களே ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள். மேலும் அடிப்படை அறிவுடன் சேர்ந்து பிரஜாபிதா பிரம்மா எனப்படும் சங்கர் மூலம் விவரிக்கப்பட்ட ஆழமான அறிவை, அதாவது அட்வான்ஸ் நாலேஜ், அதனை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிராமணர்கள் விதைரூப ஆத்மாக்கள் ஆவர். இவர்களே ஆதாரமூர்த்தி ஆத்மாக்களுக்கு பிறப்பு கொடுப்பவர்கள். ஒரு தர்மம் உருவாக தேவை விதைரூப ஆத்மா, ஆதாரமூர்த்தி ஆத்மா, தர்மபிதா ஆத்மா, 3 ஆத்மாக்கள் வேண்டும். தர்மபிதாக்கள் தங்கள் தனிப்பட்ட சக்திகளுக்கு ஏற்ப உயர்ந்த சமஸ்காரங்கள் உடைய ஆதாரமூர்த்தி ஆத்மாக்களுக்குள் பிரவேசம் செய்து
தங்களது தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றனர். பின்னர் ஒவ்வொரு தர்மபிதாவும் அவர்கள் பிரவேசம் செய்யும் ஆதாரமூர்த்தி ஆன்மாவும் அந்தந்த மதங்களில் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன. இந்த வழியில் சிருஷ்டி மரத்தின் இந்த சித்திரம் உலகின் அனைத்து மதங்களின் வரலாற்றையும் எடுத்து கூறும் ஒரு தனித்துவமான சித்திரமாகும். இதனை புரிந்து கொண்டு உயர்ந்த குணங்களையும் சக்திகளையும் தங்களது வாழ்க்கையில் தாரணை செய்யும் மனித ஆத்மாக்கள் பரமதந்தை பரமாத்மாவிடமிருந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெறுகின்றன. ஓம் சாந்தி.